ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பர்பிள் பெரி ட்ராகன் தம்போயர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் விட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இவங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க தான் இருந்தாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவு சைஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக கலரே வரல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு அடுத்த பேட்சோடது இவங்க தான் இது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லாவே கலர் வந்துடுச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கலர் வரல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வேறு ஒரு பேஸில் விட்டு நம்ம வந்து வளர்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேற ஒரு பேஸில் விட்டுடலாம். இதிலே விட்டால் இவங்களுக்கு வந்து க்ரோத்திங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக இவங்க வந்து டப் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே இதுலேருந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இதுலேருந்து தண்ணி எடுக்கும் போதே ஃபிஷ்ஷு வந்துடுச்சு. இதில் தான் 2 ஃபிஷ்ஷு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஃபிஷ்ஷுமே எடுத்துடலாம். உங்ககிட்டயுமே இதுமாரி ஃபிஷ் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகணும்னா மெயின் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா சன்லைட்டு கிடையாது. ஸோ சன்லைட் இல்லைன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுங்க க்ரோத் ஆகிறது கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து சன்லைட் படுறதுனால வைங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து வெளியே வச்சா ரொம்ப நான் வந்து வேற ஒரு ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து நான் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நான் இதுமாரி இடத்துல வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வளரவே இல்லை. இது எல்லாமே வளர்ந்துது, இதெல்லாம் வளரவே இல்லை. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாகவே இது வந்து மாற்ற போகிறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது க்ரோத்திங் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கான க்ரோத்திங்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் யாருமே வளரவே இல்லை. சுத்தமாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்ட்டு. சுத்தமாக வளரவே இல்லை. இது நான் நினச்சிருந்தேன், சரி இது வந்து ஸ்லோவாக தான் வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, இது வந்து சுத்தமாக ஸ்பேஸ் பத்தாததுனாலன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமே பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 6, 7 ஒரு 9 ஃபிஷ்ஷுக்கிட்ட இருக்குது. ஒரு 10 ஃபிஷ்ஷுக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மொத்தமாகவே சரி, ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டப்பு மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அந்த டப்பில் தான் எடுத்து விட போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க எதுவுமே விட்டுடலாம். நம்ம வந்து இந்த டபுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு. சுத்தமாக இது க்ரோத்தே ஆகலை. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபிஷ்ஷு. இது பர்பிள் பெரி ட்ராகன் தம்போயர்ன்ட்டு. இதோட பேரண்ட் ஃபிஷ்ஷு குட்டி போட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே செத்துடுச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாவா ரெட் இருந்தது. இதில் வந்து மேல் ஃபிஷ்ஷு செத்துடுச்சு. ஸோ ஃபைட் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு மேல் வாங்கி விட்டுருந்தோம். அதுவுமே டெத் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், தனியாக ஒரு டப் செட்டப் வச்சு, ஸோ ஸ்பேஸ் பத்தாதனால ஏதாவது ஃபைட் நடந்ததா இல்லைன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு ஒரு டப்பு செட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே 2 மேலுமே வந்து ரொம்ப கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் தனித்தனியாக போடலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட டப்பு எதுவும் கிடையாது. பார்க்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட செட் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வச்சிடலாம். ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே டெம்பரேச்சர் செட் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா சீக்கிரமாக டெத் ஆகிடும். நம்ம இதுக்கு வந்து ஏன் நம்ம இந்த ஐடியா யூஸ் பண்ணோன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் ப்ளூ இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக கலர் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் அந்த அளவு வரல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இவங்களுக்கு தனியாக டப் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஃபிஷ் அளவுக்கு வளர்ந்துடும். இதுவே குட்டி போய் ஸ்டேஜுக்கு ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சரி, கொஞ்ச நேரம் கிழிச்சு ஒரு 10 நிமிஷம் கிழிச்சு அதுக்கப்புறம் நம்ம இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு ஒரு 1/4 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிடலாம். இது வாட்டர் சேஞ்ச் பண்ணல, வாட்டர் கண்டிஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண வாட்டர் தான். ஃபிஷ்ஷு ஆல்ரெடி இதில் இருந்த வாட்டர் தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஃபிஷ்ஷுக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி அவ்வளோ டேமேஜும் ஆகலை. ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, ஃபிஷ்ஷும் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஏன் இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம எதுவும் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் எல்லாமே சேர்த்து தான் நம்ம கொஞ்சம் இப்போ ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ண போனால் மீன் வந்து சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மகிட்ட 2 வெரைட்டி கிட்ட இப்போ அவைலபிள் ஸ்டாக் எடுக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் தம்போயர்,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலட் கிங் கோப்ரா. ஸோ இந்த 2 வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் இல்லை ஒன் வீக்குள்ளேயே நம்ம ஃபிஷ்ஷு சேல் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபிஷ்ஷு வேணுமா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபிஷ்ஷு வேணும்னா நான் அதுக்கேற்ற மாரி நான் வந்து உங்ககிட்ட ரிப்ளை பண்ணுறேன். இல்லை எனக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துருக்கு, கலர் இப்போ தான் கொஞ்சம் வருது. இல்லை உங்களுக்கு இப்போவே வேணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு ஃபிஷ்ஷு வேணும் ப்ரோ, பரவாயில்ல நீங்கள் வந்து எனக்கு பிக் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுறேன், நம்பரும் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்கொயரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது 2 ஃபிஷ் தான் அவைலபிளாக இருக்குது. மீது எல்லா ஃபிஷ்ஷுமே இப்போதைக்கு கொஞ்சம் க்ரோத்திங் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த 2 ஃபிஷ் தான். ஃபஸ்ட்டு பிளாட்டினம் கோயம்பு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயலட் கிங் கோப்ரா. இது 2 வெரைட்டி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த டப் செட்டப் பண்ணியாச்சு. இந்த டப் செட்டப் பண்ணியிருந்து உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.